கடவுள் எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், கடவுள் எனக்கு என்ன தருவாரு, எனக்காக அவர் எதுவுமே செய்யாத மாதிரி இருக்குது, எனக்காக என்ன செய்ய போறாரு. நிறைய நேரத்தில் நம்ம மனசுல ஒரு கேள்வி இருக்குது, நமக்கு என்ன கடவுள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய காரியங்களை சிலர் மூலமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த இயற்கையின் மூலமா கத்த செஞ்சுட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு தேன் சாப்பிட்றது பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? தேன்ல நமக்கு மருந்தை கலைச்சு கொடுத்தாலும் அப்படியே நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுருவோம். ஆனா இந்த தேனை எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு 12 தேனீக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தால் உங்களுக்கு டீஸ்பூன்ல ஒரு தேன் கிடைக்குதுல, அந்த டீஸ்பூன் தேனை நீங்க சாப்பிட்றதுக்கு 12 தேனீக்கள் அதனுடைய உசுரை கொடுத்து உங்களுக்காக வேலை செய்யணும். சரியா? அதே மாதிரி ஒரு 1/2 கிலோ தேனை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு தேனி மட்டும் கணக்கு வச்சோம்னா அந்த தேனி சுமார் 75,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் 1/2 கிலோ தேன் கிடைக்குமா. 75,000 கிலோமீட்டர்னு சொன்னா பூமியை கிட்டத்தட்ட 2 முறை சுத்தி வருவதற்கு அது ஈக்குவலா இருக்குதுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தேனீக்கள் எல்லாம் சேர்த்து வைத்த இந்த தேனை அசால்ட்டா நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுறோம். நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா தேன் பாட்டில் வச்சுட்டு போனாலே கரெக்டா பென்சில்ல சாக் பீஸ்ல மார்க் பண்ணிட்டு போவாங்க. ஏன்? திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து அப்புறமா ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டோம். குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சிருவோம். ஆனால் அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அன்பானதுடைய பிள்ளைகளே, தேனு இவ்வளோ ஒரு தேனி அதுக்கு பிரயாசப்பட்டு தேனை சேர்த்து வச்சதை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொன்னா உங்களுடைய லைஃப்ல நீங்க பார்க்காமலேயே உங்களுக்காக கடவுள் நிறைய காரியங்களை வேலை செய்ய வச்சுட்டு இருக்கிறாருங்க. கண் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயம் உணரவில்லை. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், ஒரு வேலையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்காக இனிமேல் பிறந்து வரப்போறதில்ல. ஒரு மாப்பிள்ளை எங்கேயோ ஒரு தாய் வயிற்றுல பிறந்து வளர்ந்து ரெடியா இருக்கிறார். உங்களுடைய கற்பத்துல குழந்தைய அவர் ஏற்கனவே முன்னாடியே பேரை திட்டம் பண்ணி வச்சுட்டாரு. என்னைக்கு பிறக்கணும், என்ன டைம்ல வளரணும், எந்த ஸ்கூல்ல படிக்கணும், எல்லாமே பிளான்டுங்க. ஒரு தேனியை 75,000 கிலோமீட்டர் நீங்க தேன் சாப்பிடணுன்றதுக்காக துரத்துறவர் உங்களுக்கு இயற்கையின் மற்ற வளங்களை எல்லாம் அவர் கட்டளையிட்டு உங்களுக்காக கண் காணாத ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? Psalm 81:16 says, உங்களை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உங்களை ஆண்டவர் திருப்தியாக்க போகிறார். கண்மலையின் தேன். இந்த பிளெயின்ஸ்ல கிடைக்கிற தேனுக்கும் கண்மலை தேனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா அங்க மனிதர்களால் தொடப்படாத அந்த பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா, விலையேற பெற்ற பூக்கள், அதுல இருந்து தேனீக்கள் கொண்டு வர்ற உயர் குவாலிட்டியான ஹை குவாலிட்டி தேன் அங்க கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க போகாத சிகரங்களுக்கு உங்களுக்காக நான் தேனை ஆயத்தம் பண்ணி கொண்டு 12 தேனி தங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லா செலவழிச்சு 1 டீஸ்பூன் தேனை உங்களுக்கு கொடுக்குறாங்களே, அதனையும் பிளான் பண்ண ஆண்டவர் உங்களுக்காக மற்ற காரியங்களை பிளான் பண்ணாம இருப்பாரா? இந்த வருஷம் உங்க பிசினஸ் ஜெயிக்கும். இந்த வருஷம் உங்க வீட்டில் செலிப்ரேஷன் நடக்கும். தேன் போல இனிக்கிற சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுவையா நடக்க போகிறது. திருமணம் நடக்க போகிறது. உங்க வீட்டில் செலிப்ரேஷன் வரப்போது. உங்க பிசினஸ் ஜெயிக்க போது. கர்த்தர் உங்களை கண்மலையின் தேனால் போஷிப்பார். Today you will be fed by honey from the rock. God bless you. இனிக்க இனிக்க மணக்க மணக்க ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க. தேனு மாதிரி இனிக்கும். God bless you.